இப்போ பாருங்க பெட்டிகோட் கட் பண்ணி தச்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து இது 1 வயசு குழந்தைக்காக போடலான்ட்டு தைச்சேன். 2 வயசு குழந்தைங்க கூட இது ஈஸியா போட்டுக்கலாம். ஏன்னா இது துவைச்சா கொஞ்சம் சுருங்கும், அதனால நான் கொஞ்சம் பெருசாவே தைச்சிருக்கேன். இதே தான் ஈஸியா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பெட்டிகோட் வெட்டி நல்லா தைங்க. நான் பெட்டிகோட் போட்டு காய்க்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியானது தான் இது, எல்லாருக்குமே கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பெட்டிகோட் தான் போடுவாங்க. நான் வந்து ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு பெட்டிகோட் காமிக்கிறேன். இப்போ வந்து அளவு எடுத்துக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 வயசு குழந்தைக்கு தேவையான பெட்டிகோட் எப்படி தைக்கிறேன்னு பாருங்க. குழந்தையோடைய அளவு வந்து நான் 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். 10 சென்டிமீட்டர் வைக்கணும், 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஏன்னா தையலுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படணும். இப்போ உயரம் 10 சென்டிமீட்டர், உயரம் 10 வச்சுக்கலாம். உயரம் 10 சென்டிமீட்டர். இப்போ வந்து நான் முன்பக்கம் மட்டும் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். பின்பக்கம் சீட்டு நான் எடுக்கல, அது மேலே போட்டிருக்கேன். வேணா 2 சேர்த்து கட் பண்ணுவேன். இப்போ இது முன்துண்டு, அடியில் பின்துண்டு போட்டுருக்கேன். பெட்டிகோட்டுக்கு தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். இப்போ கழுத்து பார்த்துக்கலாம். கழுத்து பெட்டிகோட்டோடைய அகலம் 2.5 வச்சுக்கலாம். 2.5க்கு 3 கூட வச்சுக்கலாம். 3ஆ வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு. அடுத்தது ஷோல்டர் அளவு 2.5 வச்சுக்கலாம். தையலுக்கு அளவு இறக்கம், பெட்டிகோட்டோட இறக்கம் 4 வச்சுக்கலாம். 8 வச்சுக்குவோம். பாடியோட அகலம் 8 வச்சுருக்கோம். இடுப்பு அளவு இதே மாதிரி உயரம் 8 வச்சுக்கலாம். 8க்கு 7 வச்சுக்கலாம் உயரம். அக்களுடைய உயரம் 7. கழுத்துடைய உயரம் பார்த்துங்க. கழுத்துடைய உயரம் 3. தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்படி பாருங்க, இந்த ஸ்கேல் ஃபுல்லாகவே கோடு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி போட்டுட்டு நேராகவே போட்டுக்கலாம். இப்படி நேராக போட்டோம்னா இடம் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு கீழுங்களா, ஏன்னா இங்கே டாட் பிடிக்கிறதுனால இன்னும் சுருக்கி வந்துடும். இந்த இது வந்து இப்படி வந்துடும், வந்து அப்போ இடுப்பு அளவு குறையும். ஆனால் நம்மளுடைய அளவு இதுதான், உடம்புடைய அளவு இதுதான். இது ஸ்கேல் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க, ஸ்கேல் அளவு. இதில் டாட் பிடிச்சா இன்னும் சுருங்கி வரும். இப்போ கழுத்து வரைஞ்சிக்கலாம். அக்குள் வலை வெட்டிக்கலாம். அடுத்தது இது போதும். அக்களுடைய அளவு இவ்வளோ தான். இந்தாண்ட எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறதுக்காக டாட் வந்து இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு. டாட்டோடைய உயரம் ஒரு 3 வச்சுக்கலாம். 3. இப்போ டாட் வந்து பிடிச்சிக்கணும். இப்படி இந்த டாட் 4 டாட் வரும். முன்னாடி 2 பின்னாடி 2 வரும். கழுத்து கட் பண்ணிக்கலாம். 1 வயசு குழந்தைக்கு தேவையானதை எடுத்துரும். ஏன்னா இங்கே டாட் பிடிச்சோம்னா இந்த துணி இன்னும் குறுகி வரும். பெட்டிகோட்டுக்கு கரெக்டாக வச்சுருங்களா? அடுத்தது இப்போ வந்து இதை வந்து வச்சு பின் துண்டு வெட்டிக்கலாம். இதையே அப்படியே அது அடுத்த துண்டு மேலே போட்டு வெட்டிக்க வேண்டியதான். இது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். இதை வச்சு அப்படியே வரைஞ்சி இன்னும் வெட்டிக்கலாம். இந்த கழுத்து கொஞ்சம் இன்னும் மேலே வரும். அப்படியே வெட்டிக்க வேண்டியதான். இப்போ முன் துண்டு பின் துண்டு வெட்டியாச்சு. இது வந்து பாருங்க, முன் துண்டு பின் துண்டு 2 துண்டு வெட்டியாச்சு. அடுத்தது கீழே ஸ்கர்ட் வெட்டிக்கலாம். அம்பர்லா மாடல் வேணாலும் வெட்டிக்கலாம், இது சாதா மாடல் வேணாலும் வெட்டிக்கலாம். நான் இப்போ சாதா தான் வெட்டுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது அம்பர்லாவில் போட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த பெட்டிக்கோட்டை வச்சு நீங்கள் இடுப்பு அளவு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்டிக்கோட்டில் வந்து இப்போ டாட் பிடிச்சோன்னு வச்சுங்க, டாட்டு தையல் இப்போ வந்து பிடிச்சதா இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு இடுப்பு அளவு. ஏன்னா 2 சுருக்கம் வச்சுக்கலாம். இது பாவாடை துண்டு. பெட்டிக்கோட்டு இது முன் துண்டு பின் துண்டு 2 துண்டு இருக்கு பாருங்க. இது முன்பக்கம், அடி இருக்கிறது பின்பக்கம். அப்படியே இணைச்சிக்க வேண்டியதான். கீழே மடிச்சு தைச்சிட்டு சைடு இணைச்சிட்டு இது வந்து பெட்டிக்கோட்டோட அப்படியே இணைச்சிக்க வேண்டியதான். 2 சுருக்கம் வரும். இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2 வரும். அவ்வளோதான். ஈஸியாக பெட்டிக்கோட் கட் பண்ணி வச்சு அடுத்து தச்சு காட்டுறேன். இப்போ வந்து வீடியோ தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். கட் பண்ணதை வந்து நான் திரும்பி தைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வந்து கழுத்தை மடிச்சு தைச்சுக்கிறோம். இதுலயே மடிச்சு தைச்சுக்கிறோம் பாருங்க. கழுத்தை இதுலயே மடிச்சு தைச்சுக்கிறோம். உருட்டி அடிச்சுக்கணும். அடுத்தது இதுல இருக்க கழுத்தை மடிச்சு தைச்சுக்கணும். இது வெளிப்பக்கம் உள்பக்கம் பார்த்து அடிக்கணும். மெல்லிசா பைப்பிங் மாதிரி தான் ஊட்டி அடிக்கணும்.
கழுத்தை மடிச்சு தைச்சிட்டோம். அடுத்தது அக்குள் வளைவை மடிச்சு தைச்சிக்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் ஷோல்டரை மடிச்சு தைச்சிக்கிறோம். இப்போ அந்தாண்ட பக்கம் அடிச்சு தைச்ச மாதிரியே தான் இதுலேயும் மடித்து தைக்கணும். கழுத்து ஷோல்டரை இப்போ பாருங்க, கழுத்து தைச்சிட்டோம், ஷோல்டர் தைச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ பின் துண்டுலையும் அதே மாதிரி தைச்சிக்க வேண்டியதான். இப்போ பெட்டிக்கோட்டு சைடெல்லாம் தைச்சாச்சு, கழுத்து அக்குல்லாம் தைச்சிட்டோம். அடுத்து வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டு இந்த ஷோல்டர் ரெண்டையும் சமமாக வச்சு இங்கே டாட் பிடிச்சிக்கணும். பாருங்க, அதே மாதிரி இந்த சைடு அடுத்தது இதில் பிடிச்சிக்கணும். பின்துண்டு முன்துண்டு ரெண்டுலேயுமே பிடிச்சிக்கணும். இப்போ இதில் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இதில் பிடிக்கணும். அதுவும் இந்த ஷோல்டர் ப்ளவுஸில் பிடிக்கிற மாதிரி தான் அந்த ஷோல்டரில் சமமாக வச்சு இப்படி பிடிக்க வேண்டியது தான். தச்சாச்சு பாருங்க. நான் தாண்டியா 2 டாட்டு, தாண்டியா 2 டாட்டு பிடிச்சேன். நான் ஏன் டாக்கு இவ்வளோ போதும் அளவு, ஏன்னா இது அந்த துணி துவைச்சோம்னா சுருங்கிடும். அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். கழுத்து மடிச்சிட்டேன். இந்த கழுத்து அக்குள் வளைவுலாம் மடிச்சு தைச்சாச்சு. 4 டாட் பிடிச்சாச்சு. இன்னும் பாவாடை இணைக்கிற வேலை தான். பார்டர் மடிச்சு தைக்கிறேன். கீழே அடியில் பாவாடை மடிச்சு தைச்சிக்கலாம். இப்போ பாவாடை தைக்கிறதுனா நம்ம பெருசாக மடிக்கணும். பெட்டி கோட்டுக்குலாம் ரொம்ப சின்னதாக மடிச்சு தைச்சிட்டா போதும். சின்ன பிள்ளைங்க தானே போட்டுக்கிறாங்க, வெயிட்டாக கீழே எதுக்கு மடிச்சுக்கிட்டு. இதுனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த பாடிஸும் கீழ் பாவாடையும் ஒன்றா சேர்த்து தைச்சிக்கலாம். சுக்கம் வச்சா போதும். குழந்தைங்க தானே. பெட்டி கோட்டு பாடி இருக்கு பாருங்க மேலே, அதுக்கும் இந்த பாவாடையும் அதுக்கு மேலே வச்சு சுருக்கம் பிடிக்கணும். முன்துண்டு பின்துண்டு இணைச்சிக்கலாம். ஷோல்டர் ஃபஸ்ட்டு இணைச்சிக்கும். அடி பக்கம் உள் பக்கம் 2 பக்கமும் கரெக்டாக வச்சு ஷோல்டர் இணைச்சிக்கும். பாருங்க. அடுத்தது இந்தாண்ட ஷோல்டர். ரெண்டு தையல் ஓட்டிக்கலாம். இன்னொரு தையல் ஓட்டிக்கலாம். ஷோல்டர் இணைச்சாச்சு. அடுத்தது சைடு இணைச்சிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது சைடு இணைக்க வேண்டியதான். அந்தாண்ட ஷோல்டர் இணைச்சாச்சு. இப்போ இந்தாண்ட ஷோல்டர் இணைச்சிக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, பெட்டியோட கட் பண்ணி தச்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து இது 1 வயசு குழந்தைக்காக போடலான்னு தச்சேன். 2 வயசு குழந்தை கூட ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா இது துவச்சா கொஞ்சம் சுருங்கும். அதனால நான் கொஞ்சம் பெருசாவே தச்சிருக்கேன். இதே தான் ஈஸியாக இருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் பெட்டிக்கோட் வெட்டி நல்லா தைங்க. நான் ஏற்கனவே கிராஸ் கட்டிங் சாதா கட்டிங் பஸ் போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுக்கு புரியும். டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அடுத்து ஜாக்கெட் போறேன், திரும்பி அதையும் பாருங்க. மாடல் பிளஸ் போட போறேன் அடுத்ததாக, அதையும் பாருங்க. தேங்க்யூ.